என்னோடய கிளாஸை கவனிச்சுட்டு வரீங்களா? கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து 7th day கிளாஸ் போக போகிறோம். 7th day கிளாஸில் டைப்ஸ் ஆஃப் ஹெம்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஹெம்ஸோட விளக்கம் என்னன்னா, உடைகளில் சில குறிப்பிட்ட இடங்களில் சிலும்பலான ஓரங்களை முடிப்பதற்கு செய்யப்படும் வேலையை ஹெம்ஸ் எனப்படும். நம்ம பிளவுஸ் எல்லா இடங்கள்லையும் அந்த பிசுறு வர இடம்லாம் மடிச்சு அடிக்கிற இடம் தான் ஹெம்ஸ்ன்னு சொல்கிறோம். ஹெம்மிங் பண்ணுற இடம்னு சொல்கிறோம். நம்ம தைக்கும் விதம், உடைகளை வெட்டும் பொழுது உடைக்கும் துணிக்கும் தகுந்தபடி உள்மடிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு விட்டு வெட்ட வேண்டும். நம்ம மடிப்புக்கெல்லாம் சேர்த்து தான் வந்து துணியை கட் பண்ணுவோம். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஹெம் தைக்கும் பொழுது 1/2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் உள்மடிப்பு வைத்து மிஷின் தையல் தைக்க வேண்டும். சின்ன மடிப்பு ஃபர்ஸ்ட் வச்சு அது மிஷின் தையல் போட்டுடணும். பிறகு தேவையான அளவு வெளிமடிப்பு மடித்து, தேவையான அளவு வெளிமடிப்பு 2 சென்டிமீட்டராகவும் இருக்கலாம், 5 சென்டிமீட்டராகவும் இருக்கலாம். அந்த அளவு மடித்து ரன்னிங் அல்லது ரன்னிங் தையல்னா கையில் இல்லை மிஷின் ஸ்டிச் தைக்கலாம். இந்த ஹெம்மிங் வந்து 2 வகைப்படும். பிராட் ஹெம், நேரோ ஹெம். பிராட் ஹெம்னா 1 சென்டிமீட்டர் முதல் 8 சென்டிமீட்டர் வரை மடிப்பின் அகலம், மடிப்போட அகலம் வந்து பெருசாக இருக்கிறது பிராட் ஹெம் பேர். நேரோ ஹெம் அப்படின்னா சின்ன மடிப்பு, 1/2 சென்டிமீட்டர் இல்லைன்னா 1 சென்டிமீட்டர் அளவு மடிக்கிறது நேரோ ஹெம். இதுலேயே நிறைய வகைகள் இருக்கு. செல்ஃப் ஹெம், ஃபால்ஸ் ஹெம், எக்ஸ்டர்னல் ஹெம், ஷெல் ஹெம், பிளைண்ட் ஹெம், டெக்கரேட்டட் ஹெம், சர்க்குலர் ஹெம். இந்த சர்க்குலர் ஹெம்ன்றது கீழே வந்து பாட்டம் வந்து வளைவாக வரும். அந்த இடத்துல துணி பீஸ் ஜாயின் பண்ணும் பொழுது சின்ன சின்ன மடிப்புங்க வரும். அதுதான் சர்க்குலர் ஹெம். இந்த டெக்கரேட்டட் ஹெம்ன்றது ஷர்ட்டு பாக்கெட்டில் அழகுக்காக தைக்கிறது. இதுவும் நான் தச்சு காமிக்கும் போது உங்களுக்கு புரியும். பிளைண்ட் ஹெம்ன்றது ஹெம்மிங் வந்து வெளியில் பண்ண மாதிரியே தெரியாது. ராங் சைட்லேயும் சரி ரைட் சைட்லேயும் சரி டாட் டாட்டாக தெரியும். அதுக்கப்புறம் செல்ஃப் ஹெம் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையும் பாட்டம் மடிச்சு அடிக்கிறது தான், அதுதான் செல்ஃப் ஹெம். ஃபால்ஸ் ஹெம்ன்றது துணி பத்தாத பொழுது எக்ஸ்ட்ரா நம்ம பீஸ் கட் பண்ணி அதில் ஜாயின் பண்ணி உள்ள மடிச்சு அடிக்கிறது. எக்ஸ்டர்னல் ஹெம். எக்ஸ்டர்னல் ஹெம்ன்றது உயரமே கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்படின்னும் பொழுது எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து வெளியில் அதை ஜாயின் பண்ண மாதிரி தெரியாமல் ஒரே கலரில் நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் ஜாயின் பண்ணி கீழே தொங்க விடுவோம். ஒரு 5 சென்டிமீட்டர் கேரளா வர மாதிரி வச்சு தைக்கிறது எக்ஸ்டர்னல் ஹெம். இது வந்து பிளவுஸ்லேயும் வரும். லூப் பட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த லூப் பட்டியில் எக்ஸ்டர்னல் ஹெம் அந்த மெத்தட் தான் நம்ம தைப்போம். ஷெல் ஹெம். ஷெல் ஹெம்ன்றது இங்கே 2 ஹெம்மிங் போட்டுட்டு மேலே வந்து நாட் போட்டு நல்லா டைப் பண்ணுவோம். அப்படி போடும்போது உங்களுக்கு டிசைன் மாதிரி வளைவளைவாக வரும். தான் ஷெல் ஹெம். இப்போ நம்ம துணியில் எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இது மாதிரி பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் கையோட ஓரம் இல்லை ட்ரெஸ்ஸோட ஏதாவது கால் பாகம் ஓரம் அப்படின்னா இந்த பிசர் இப்படி இருக்கும் கட் பண்ணது. அதில் உள்மடிப்பு ஒரு 1/2 சென்டிமீட்டர், வெளிமடிப்பு வந்து ஒரு 2 சென்டிமீட்டர். இது சேர்த்து தான் நம்ம விடுவோம். தைக்கும் பொழுது நம்ம கட் பண்ணும்போதே தையல் அளவு சேர்த்து தான் விடுவோம். அப்போ இந்த ஓரமாக அப்படியே தைச்சிக்கணும். இது நீங்கள் ஹெம்மிங் பண்ணால் மிஷின் ஸ்டிச் போடுறதும் போடலாம். நான் மிஷின் ஸ்டிச் தான் போடுறேன். இப்போ இந்த மடிப்போட ஓரத்தில் இப்படி தைச்சிட்டு வரணும். நான் கலர் நூல் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் கலர் நூல் போட்டிருக்கேன். நீங்களும் கலர் நூல் போட்டு மற்ற ட்ரெஸ்ஸில் தைக்கக்கூடாது. அதே சேம் கலர் நூல் தைக்கணும். இவங்க துணியோட மடிப்போட அகலம் வந்து ஒரே அளவாக வந்தால் தான் இங்கே வந்து சுருக்கம் வராமல் இருக்கும். இல்லைனா இங்கே அப்படியே சுழண்டு வந்த மாதிரி இருக்கும். இப்போ செல்ஃப் ஹெம் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஃபால்ஸ் ஹெம். ஃபால்ஸ் ஹெம்க்கு இதுலேயே நான் பீஸ் கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இது ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணணும். அது உயரம் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். மடிப்புக்கு விட முடியாது. அந்த டைமில் இந்த மாதிரி செய்யணும். இது எப்படி பண்ணணும்னா ரைட் சைடில் இந்த பீஸை வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கணும்.
ஜாயின் பண்ணியாச்சு. இதை அப்படி தீர்த்தி விட்டுக்கோங்க. இந்த மடிப்பு ஓரத்தில் பிசுறு வந்து இந்த பக்கம் இருக்கணும். இந்த மடிப்பு ஓரத்தில் தையல் போடணும். இது வந்து படிமான தையல் இல்லைன்னா ஃபேஸிங் ஸ்டிச் சொல்லுவாங்க. அடுத்த கிளாஸில் அதுதான் வருது. இதுதான் ஃபேஸிங் ஸ்டிச். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஒயரை நமக்கு இவ்வளோதான் இருந்துச்சு. இப்போ இந்த பிசுரை கொடுத்து இந்த பிசுரை மறைச்சிடணும். இது வந்து உங்களுக்கு மடிப்பு மாதிரி ஆகிடும். அந்த துணியிலே அந்த மடிப்பு மாதிரி ஆகிடும். நீங்கள் இந்த பீஸ் எடுக்கும்போது அதே கலர் தான் எடுக்கணும். சின்ன மடிப்பு வச்சு இந்த ஓரம் தைச்சிடணும். இதுதான் வந்து ஃபால்ஸ் ஹெம். அதாவது இன்னொரு பீஸை கொடுத்து பொய்யான தோற்றத்தை உருவாக்குறது ஃபால்ஸ் ஹெம். ஃப்ரண்ட்டில் பாருங்கள், பீஸ் கொடுத்த மாதிரியே தெரியாது, மடிச்சு அடித்த மாதிரியே தான் தெரியும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஹெம். அதுக்கும் பீஸ் கட் பண்ணிக்கலாம். பீஸ் மெனக்கட்டு நம்ம கட் பண்ண தேவையில்லை. இது உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக நான் கட் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இதுவும் அப்படிதான் ராங் சைடில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கணும். இதில் வந்து ஃபேஷன் ஸ்டிச் போட வேண்டாம். சின்ன மடிப்பு மடித்து இந்த தையல் மேலேயே வச்சு அடிக்கணும். இந்த தையலுக்கு பக்கத்தில் வச்சு நீங்கள் அப்படியே அடிச்சுட்டு வரணும். இது முக்கியமான ஹெம். இது ப்ளவுஸில் லூப் பட்டியில் இது வரும். கொக்கி கட்டுறது, அந்த மாட்டுறது வைக்கிறோம் இல்லைங்களா, அதோட இதில் வரும். இந்த பீஸ் பாருங்கள், இதோட ஒயரம் முடிஞ்சிடுச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து மடித்து, அதனால தான் இது எக்ஸ்டர்னல் ஹெம் பேர். ஃபோர்த் ஒன் ஷெல் ஹெம். இதுக்கு ஊசியை கை ஊசியில் ஒத்தப்பட்டையாக நூல் கோத்துக்கணும். அடியில் நாட் போட்டுக்கோங்க. ஒரு உள் மடிப்பு, ஒரு வெளி மடிப்பு. அதை நல்லா தீத்தி விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு 2 இது போட்டுக்கோங்க. இது மாதிரி 2 ஹெம்மிங் பண்ணிக்கணும். லைட்டாக ஒரு இடம் எடுக்கணும். அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் மாதிரி தான் தெரியும். இது ஏற்கனவே ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன் நான். ஒரு இடம் எடுத்துகிட்டு இந்த துணியோட பிடி போடுற மாதிரி இந்த நூல் வந்து ஊசி மேலே சுற்றி வரும். இப்படி தான் ஹெம்மிங் பண்ணணும். இப்படி நாட் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நடுவில் பிரிஞ்சாலும் இது சீக்கிரம் பிரியாது. அப்படி அப்படியே கொத்து இழுத்தீங்கன்னா அது பிரிஞ்சிடும். அது அப்படியே பிரிஞ்சுக்கிட்டே வந்துடும். அந்த 2 ஹெம்மிங்க்கு அப்புறம் ஊசியை உள்ளே விட்டு, உள்ளனா இந்த கேப்பில் இந்த தையல் மேலேயே இந்த நாட் போட்டிங்க இல்லைங்களா, இதுக்கு நேராக, அதாவது இந்த கேப்பில், இந்த மடிப்புக்கும் இந்த துணிக்கும் கேப்பில் விடணும். வெளியில் ஊசி வரக்கூடாது. அது உள்ளே விட்டு மேலே இந்த 2வது ஹெம்மிங்க்கு முடித்தோம் இல்லைங்களா, அதுக்கு நேராக மேலே
இதில் 2-3 முடிச்சு போட்டுக்கணும். திருப்பி இந்த ஊசியை உள்ளே விட்டு அந்த ஹெம்மிங் பண்ணுற இடத்துக்கு கொண்டு வந்துடணும். ஊசியிலலாம் சுத்த வேண்டாம், இப்படி கொண்டு வந்துடணும். மடிப்பு கரெக்டாக வச்சுக்கோங்க. மறுபடியும் 2 ஹெம்மிங். இப்போ மறுபடியும் அந்த 2வது இதிலேருந்து மேலே இதுக்கு நேராக பாருங்கள், நூல் வெளியில் வரக்கூடாது. மறுபடியும் இதுக்கு நேராக நாட் போடணும். ஒரு 2-3 வாட்டி அந்த நாட் போடணும். இப்படி போடும்போது இது கொஞ்சம் இப்படி வளைவாக வரும், லைட்டாக வளைவாக வரும். அது மாதிரி 2 ஹெம்மிங்கு இந்த நாட்டு, 2 ஹெம்மிங்கு இந்த நாட்டு, இப்படி போட்டுகிட்டே வரணும். போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் ஷெல் ஹெம். இது இன்னும் நிறைய துணி பிடிச்சி உள்ளே இழுத்து இப்படி நல்லா நாட் போட்டிங்கன்னா நல்லா வளைவாக வரும். இப்போ ஷெல் ஹெம் 2 ஹெம்மிங்கு ஒரு நாட்டு மேலே, 2 ஹெம்மிங்கு ஒரு நாட்டு மேலே, நூலை உள்ளே கொடுத்து மேலே கொண்டு வரணும். இதுதான் ஷெல் ஹெம். இது சும்மா அழகுக்காக தைக்கிறது தான். அது ரைட் சைடு பாருங்கள், இப்படி இருக்கும். ஊசியில் நூலை கோத்துக்கோங்க. இப்போ பிளைண்ட் ஹெம்க்கு ஒரு சின்ன மடிப்பு, ஒரு வெளி மடிப்பு நல்லா தீத்தி விட்டுக்கோங்க. ஷெல் ஹெம்க்கு 2 ஹெம்மிங் போட்டு மேலே நாட் போட்டு, 2 ஹெம்மிங் போட்டு மேலே நாட் போட்டு வந்தோம். இதில் மேலே நாட் போட தேவையில்ல. அதாவது ஹெம்மிங் பண்ண மாதிரி இருக்கணும். லைட்டாக துணி எடுக்கணும், ஒரு இழை தான் எடுக்கணும். வெளியில் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியக்கூடாது. ஃபஸ்ட்டு பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு தைக்கும் பொழுது இந்த ஊசியை உள்ளே விட்டு நம்ம அடுத்த ஹெம்மிங் எங்கே போட போகிறோமோ அந்த இடத்துல வெளியில் எடுக்கணும். இங்கே ஒரு நாட் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், அந்த ஹெம்மிங்கோட நூல் வந்து வெளியில் வராது. இங்கேயும் டாட் மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட்டு சைட்லேயும் டாட் மாதிரி தான் தெரியும். இதுதான் வந்து பிளைண்ட் ஹெம். பிளைண்டுனாலே தெரியாமல் இருக்கிறது தானே அர்த்தம். அதனால் வந்து அந்த தையல் தெரியாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் பிளைண்ட் ஹெம் பேர். இப்படியும் உள்ளே விட்டு விட்டு தச்சுக்கிட்டே வரணும். இப்போ ஃப்ரண்ட் சைடில் பாருங்கள், ஹெம்மிங் பண்ணியிருக்கேன். ஆனால் நாட் வந்து லைட்டாக ஒரு இழை எடுத்ததுனால உங்களுக்கு வெளியில் தெரியுது. இப்போ எங்கேயும் பார்த்தா அது மாதிரி தான் ஒரு டாட் தான் தெரியும். இதுதான் பிளைண்ட் ஹெம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டட் ஹெம். இதில் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். டெக்கரேட்டட் ஹெம்க்கு ஒரு உள் மடிப்பு, ஒரு வெளி மடிப்பு மடிச்சுட்டு அதே அளவு ஒரு மடிப்பு மடிச்சிடணும். மடிச்சுட்டு தையல் இங்கே போடாமல் இங்கே போடணும். இதை எப்படி தீர்த்தி விட்டுடணும். இது எங்கெல்லாம் இருக்குன்னா, பாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி ஸ்டைலில் தைச்சிருப்பாங்க. பாபா ஷூவில் கை பாகத்தில் இந்த மாதிரி ஸ்டைலில் தைச்சிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் டெக்கரேட்டட் ஹெம். இப்போ சர்க்குலர் ஹெம்.
சர்க்குலர் ஹெம்னா கீழே வந்து வளைவாக வரும். நம்ம வளைவாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு பீஸ் தனியாக கட் பண்ணிக்கலாம். வளைவாக வரதுனால பீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கணும். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது படிமானத்துக்கு மேலே ஒரு பேசிங் ஸ்டிச் போட்டுருங்க. இதை ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கம் வச்சுக்கிட்டு வரணும். அங்கங்கே சுருக்கம் வைக்கணும். ஏன்னா இது வளைவான பகுதின்றதுனால அப்படியே நம்மளால் தைக்க முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி ப்ளீட்ஸ் மாதிரி வச்சுட்டு வரணும். வச்சு ஜாயின் பண்ணணும். ரைட் சைடில் வச்சு ஜாயின் பண்ணணும். ரைட் சைடில் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு ராங் சைடில் திருப்பிட்டு திருப்பி இந்த ஓரம் அடிக்கணும். ஸ்ட்ரைட்டாக வர பகுதியில் கொஞ்சம் தேவையில்லை. அந்த வளைவாக இருக்க பகுதியில் மட்டும் அந்த ப்ளீட்ஸ் வச்சுக்கிட்டா போதும். அதாவது பிசுறு இந்த வெளியில் இருக்கணும். இந்த பிசுறு மேலே நம்ம ஜாயின் பண்ண பீஸை வச்சு இந்த மடிப்பு மேலே ஓரத்தில் ஒரு தையல் போடணும். அதுதான் ஃபேசிங் ஸ்டிச். அடுத்த கிளாஸில் வரும். அதை போட்டுட்டு திருப்பினீங்கன்னா தான் நல்ல படிமனமாக இருக்கும். ராங் சைடு அப்படியே இந்த பிசர் அப்படியே திருப்பிக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், இந்த வளைவு இப்படி வந்துடும். இதை வந்து நம்ம மடித்து அடிச்சிடலாம். மடித்து ஹெம்மிங் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை மடித்து அடித்தாலும் அடிச்சிடலாம். ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு வளைவாக இருக்கும். நம்ம சுருக்கம் வச்ச மாதிரி தெரியாது. இதை மடித்து அடிச்சிடலாம். இந்த இடத்துல அப்படியே சுருக்கத்தோடு அடிக்கணும் இல்லை, எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மடித்து அடிச்சுட்டு வரலாம். சுருக்கம் மேலே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதை அப்படியே அடிச்சுட்டு வரணும். கட் பண்ணணும். ராங் சைடு இப்படி வந்துடும். ரைட் சைடு பாருங்கள், இப்படி வளைவாக தைச்ச மாதிரி. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கிளாஸ் வந்து ஃபேசிங் ஸ்டிச். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம்.